ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட் அப்படின்னாலே இந்த ரேஷனுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடித்த உடனே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதமே நாங்கள் வந்து ரிசல்ட்டை குடுத்துருவோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமே ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து குடுக்கல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் குடுத்துருக்காங்க, இந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? என்ன டேட் தான் குடுக்க போறாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் வந்து எழுந்திருக்கு. இது வந்து நெறைய பணப்படப்படலாம் நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுக்காமயே இருக்காங்க. அது வந்து முடிஞ்சா தான் அதில வந்து செலக்ட் எவ்வளோ பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு நம்மளுக்கு வர இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வருமா? வராதா? இந்த ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? எப்படி வந்து இந்த எவ்வளோ மார்க் இருந்தா இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய சந்தேகங்களும் இருக்கு. யாருக்கு முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க? செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு? இதில செலக்ஷன் லிஸ்ட்லாம் முடித்துட்டாங்களா? இல்லையா? அந்த மந்த் இறுதிக்குள்ள நம்மளுக்கு வந்து கட்டாயமாக வருமா? வராதா? அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, விளக்கமாக நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இருந்தாலுமே இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நேர்காணல் நடக்கும் இல்லையா? சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னை மக்களுக்கெல்லாம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ்மேனுக்கு வந்து நேர்காணலே வந்து நடக்காமயே இருக்கு. அவங்களுக்கு எப்போ தேதி வந்து அறிவிக்கப்படுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டுக்கு அப்படி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக குடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்சுக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை குடுப்போம் அப்படின்றத குடுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் வந்து பேசியிருந்த நிலையில, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் சந்திச்சிருந்த நிலை தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக நாளை முதல் மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாரி அஃபீஷியலாகவே டிஆர்எஃப் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியாயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் வெளியாக போகுது. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அப்டேட் குடுக்க வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் எதன் மூலமா ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாரியும் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே, இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவலுடன் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி ஒரு 5, 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இனிமேல் ரிசல்ட் குடுக்கல, ரிசல்ட் குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியே 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல்லாம் முடித்துவிட்டு 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இனிமே அப்டேட் வந்து குடுக்கல. இந்த அப்டேட் வந்து எப்போ வரும்? இந்த ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற மனநிலைக்கு தான் அனைவருமே சென்றிருக்காங்க. இந்த ரிசல்ட்ட குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான் வெளியே இருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது, மார்ச் இறுதிக்குள்ள எனக்கு வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. இன்னுமே அப்டேட் குடுக்கல அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எதிர்பார்த்த மாரி நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நாளை முதல் ஜியோ பாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நாளை முதல் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு அஃபீஷியலாகவே தகவல் கிடைத்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் விதமாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியே இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் நடக்கும் இல்லையா? சென்னை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துல தான். சென்னை மாவட்டத்தில விற்பனையாளர பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கல. அவங்க நேர்காணல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடத்துவாங்க? என்ன டேட் குடுப்பாங்க? அப்படின்ற மாரி அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸோ வருமா? வராதா? சென்னை மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாற்றக்கூடிய விதமாக தான் இப்ப வந்து செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ ப்ராசஸிங் வந்து இவ்வளோ வேலைகள் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்கா? இந்த செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கா? இல்லையா? சும்மா வந்து சொல்கிறாங்களா? அப்படிங்கிற மாரியெல்லாம் நெறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட் ரெடியா இருந்துச்சு அப்படின்னா, ஏன் அவங்க வந்து அப்டேட் குடுக்கல? அப்படின்ற மாரி கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய
நிலையில இதெல்லாம் வந்து பொய் அப்படின்ற மாரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி இருந்தாலுமே, இதில செலக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து முடித்திருக்கோம் அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலும் ஜியோ அ உத்தரவுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் இல்லையா? ஸோ மார்ச்சே வந்து முடிய போகுது. கட்டாயமாக நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷன்களுடைய விலையில யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப். அது பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி. நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில கம்ப்யூட்டர் நாலேஜ் இது மாரி வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ்கள்லாம் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில நாங்க முன்னுரிமை வந்து குடுக்க போறோம் அப்படின்த அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. குடுத்தும் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில லெட்டர்கள வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில கட்டாயமாக இதில வந்து முன்னுரிமை வந்து அடிப்படையில நெறைய பேரு இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ரேஷன் கார்டு தேர்வாளருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாகும். இருந்தாலுமே இந்த வேலையில நேர்முக தேர்வுல பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் நெறைய பேரு இதில தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் நேர்முகத் தேர்வுல தேர்ச்சி 71% மேல தேர்ச்சி பெற்று அவங்க வந்து முன்னுரிமை அடிப்படையிலும் நெறைய பேரு இதில செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாயிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் வருமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வி. கட்டாயமாக நம்மளுக்கு நாளை முதல் அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த வேலையில இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே இந்த வேலைய வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இதில வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரிக்ரூட்மென்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதே மாரி உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை, மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கா? அனைத்து தகுதிகளும் இருக்கா? அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து செக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிராக்டிகலாக உங்களுக்கு வந்து செக்கிங் வந்து இருக்கும். இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து செக் பண்ணி இது மூலமாக தான் வழங்கியிருக்காங்க. அதுவும் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும். அது மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையில அனைவருமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி செலக்ஷன் ப்ராசஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரெடியா இருக்கா? அப்படின்ற மாரி பெரிய டவுட்டால தான் வந்து இருக்கு. லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்கள்லாம் முடித்துட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு 90, 95% மேல இருந்திருக்கு. விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகும் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாங்க வந்து எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ், மெயில் மூலமா தான் ரிசல்ட் அப்டேட் குடுக்க மாட்டாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு நேர்முக ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதில உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மாவட்டத்தோட லிங்க்கும் நம்ம சேனலுக்குள்ள இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வெப்சைட் மூலமாக சென்று நீங்க வந்து டிஆர்பி ரேஷன் ஷாப் ரிசல்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.